அப்ப கடந்த வாரத்துல அது ஒரு ரத்தின சுருக்கமாக அந்த செய்தியுடைய சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு மறுபடியும் இன்றைக்கு சாமுவேலை குறித்தும் சாமுவேலுடைய காலத்தில் சம்பவித்த சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். அதுல கடந்த வாரத்துல ஏலி என்கிற ஒரு மனிதன், அவரும் சாமுவேலை போல ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனிதன். ஏலி என்கிற மனிதன் ஒரு பொல்லாத மனிதன் அல்ல, ஒரு பரிசுத்தவான், நீதிய ஜனங்களுக்கு முன்பதாக நிறைவேற்றின ஒரு நியாயாதிபதி. அவருக்கு பல அந்தஸ்து, ஆலயத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அந்தஸ்துல வைத்திருந்தாரு. விசாரணைக்கு வருகிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக செவிகள் திறக்கப்பட்ட ஏலி தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்தாரு. அவரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனா யாரு கர்த்தருக்கு பயப்படல? அவருடைய 2 மகன்மார்கள் பயப்படல. அதனாலதான் வசனமே பாருங்க, அந்த புஸ்தகத்துல ஏலியுடைய பிள்ளைகள் பேலியின் பிள்ளைகளா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்ப அதுல தவறு நடந்ததுனாலதான் கர்த்தர் கோபப்படுகிறார். ஏலியுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த இடம். ஏலியுடைய இடம் சாமுவேலுக்கு போனதுக்கு காரணம் ஏலியுடைய மகன்கள் சரியில்லை. இல்லைன்னா கண்டிப்பா ஏலி அவர் ஆசீர்வதித்து அந்த வேலையை, அந்த பணியை, ஏன் கர்த்தரே ஏலிய தீர்க்கதரிசியாய் உருவாக்குனது போல இவர்களுடைய செவிகள் கேட்கவும் கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? பேசி இவர்களை உருவாக்கி தகப்பனுக்கு அடுத்தது சாமுவேலை கொண்டு வர இடத்துல இவங்க 2 பேர்ல யாரையாவது கொண்டு வந்திருக்கலாம், இல்ல 2 பேரையும் கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தரால முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அதுல என்ன செய்துட்டாங்க? அவங்க அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. அப்ப அடுத்தது யாரை கொண்டு வந்தார் ஆண்டவரு? சாமுவேலை கொண்டு வந்தாரு. சாமுவேலை கொண்டு தன் தாயின் கற்பத்தில் உருவாகி பால்குடி மறந்ததுக்கு பிறகு தன் தாய் அன்னாள் தேவ சமூகத்துல ஏலியிட்ட கொண்டு சாமுவேலை ஒப்படைக்கிறாங்க. அப்ப சாமுவேலை பார்த்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே ஏலிக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் பணிவிடைக்காரன் போல ஏலிக்கு உதவியா இருப்பாரு, தேவ ஆலயத்திலையும் பணிவிடைக்காரனா கர்த்தருக்கு ஊழியம் செய்வார். அப்ப சாமுவேல் சிறு வயதிலேயே பக்திமானாக காணப்படுகிறார். அந்த சிறு பிராயத்திலே கர்த்தருக்கு விரும்புகிறது செய்ய அவர் முன்வருகிறார். அதனால கர்த்தர் ஏலிக்கு அடுத்ததாக பிள்ளைகள், ஏலியுடைய மகன்மார்கள் அல்லாமல் சாமுவேலையே அவர் தெரிந்து கொண்டு சாமுவேலிடத்தில் பேசும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். அப்படிதான் வசனம் சொன்னுச்சு இல்லையா? கர்த்தர் நின்று சாமுவேலே என்று பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அல்லது அழைப்பை ஏற்று பணிக்கு வருகிற தேவ மனிதர்களோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசலானதான் சிக்கல். இதை நீங்க எல்லாரும் புரிந்துக்கணும். கடந்த வார செய்தி அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அது பறந்துகிட்டு இருக்குது, வெளி தேசங்களுக்கெல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்குது. நல்ல விஷயம். தொடர்ச்சியா பார்க்கறதுனால ஒருவேளை இதுல ஊழியத்திற்கு அல்லது ஊழியத்துக்கு ஆயத்தமாகி வாலிபர்கள் நீங்க இருப்பீங்கன்னா, சாமுவேலோடு பேசின கர்த்தர் நம்மோடு பேச வல்லமை உள்ளவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனோடு அவர் பேசாவிட்டால் அந்த பாத்திரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இது உண்மை. நம்ம அப்படியே தேஞ்சி சந்திரன் ஒரு காலத்துல தேய்பிறைம்பாங்கல்ல, அது போல சபை அப்படியே தேய்ந்து எல்லாம் சடங்காச்சாரமா மாறிடுச்சு. பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வந்தா ஊழியத்தை பிரிச்சு கொடுக்கிறது. CSI, TLC, ELC, இன்னும் பெந்தகோஸ்த சபைகள், அசம்பிளி ஆஃப் காட், மாராநாத சபைகள். யார் சபைகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, வேதத்தின்படி நுணுக்கமா பார்த்தா அவர்கள் தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றிருக்கணும், இல்லைன்னா அவங்க தீர்க்க தரிசிகளாகத்தான் இருக்கணும். அவங்க தான் சபைக்கு தலைவர்களாக இருக்க முடியும். இதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு மனம் நிறைய பேருக்கு பொருந்த மாட்டேங்குது. அதனாலதான் சபையில் இருக்கிற ஊழியர்களே பேசுறாங்க, கர்த்தர் பேசுவாரா? அதெல்லாம் பேசி எழுதி வச்சுட்டார்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான்.
கர்த்தர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. நமக்கு வார்த்தைகளா இருக்கு, அது தியானம் பண்ணி ஜெபம் பண்ணா போதும். ஊழியர்கள் வாய் திறக்கப்படுது. அப்படியே தேவனோடு நெருங்கி பழகுகிற அனுபவம் இல்லை, தேவன் நடத்துகிற அனுபவம் இல்லை. அப்ப அழைப்பு இருக்கோ இல்லையா? அழைப்பு இருக்கணும், கண்டிப்பா 100% அழைப்பு இருக்கணும். அழைப்பு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு நேரா வந்து நீங்க அழைப்பு கொடுக்காம அவங்க உங்களுக்கு அழைப்பு கொடுத்து உறுதிப்படுத்தணும். இல்ல சொப்பனத்திலேயோ அல்லது தரிசனத்திலேயோ கர்த்தர் உங்களை அழைக்கணும். ஊழியத்திற்கு அழைப்பு பெறாம வருவது, அது வந்ததுக்கு பிறகு அது ஊழியமாயிராது, அட்டூழியமாய் தான் நடைபெறும். தமிழ்நாட்டில் இந்த பெருக்கு தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஆண்டவர் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சரி கட்டி சபை அவர் சித்தத்தின்படி உருவாக்கிடுவார். அப்ப தேவனுடைய ஜனங்களை நடத்துகிற மனிதன் தேவனோடு பேசுகிறவனா இருக்கணும். தேவனுடைய வெளிப்பாடுகளை கேட்டு பெற்று ஜனங்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்லணும். சொன்னாதான் அவங்க அதுல நடப்பாங்க. கர்த்தர் எதை சொல்றாரோ அதை ஜனங்க செய்வாங்க, எது சரியோ அதை அவங்க திருத்திக் கொள்வாங்க. அப்ப அதற்காகத்தான் செவிகள் திறக்கப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசன அபிஷேகம் சில நேரம் எப்படியெல்லாம் நமக்குள்ள வெளிப்படும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்க தரிசிகள், கண்களால கர்த்தருடைய சாயலை பார்க்க முடியும், தூதர்களை பார்க்க முடியும், அவரோடு நெருங்கி நடக்க முடியும். அது விசேஷமா, அது ரொம்ப அபூர்வமா தான் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை உருவாக்குகிறாரு. அது அவருடைய அனாதி திட்டம், அவருடைய தீர்மானத்தின்படி அப்படிப்பட்ட ஊழியர்களை வச்சிருக்கிறார். நம்ம தேசத்துல, நம்ம மாநிலத்துல, ஏன் நம்ம ஊர்களே இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவங்க பிரபலமாக அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அதிகமா கண் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் தன்னை பிரபலமாக்கி கொள்ள ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க கண்கள் திறக்கப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்துல பாக்குறதுனால பேரு வரணும், புகழ் வரணும், பணம் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. சில பேர் இருப்பாங்க சாதாரண சபைகள்ல விசுவாசிகளா கூட இருப்பாங்க. ஒரு ஆலயம் அவங்களுக்கு தேவைன்னு பார்த்தா அவங்க ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தரால் நடத்தப்பட்டு அவங்க மூலமா சில காரியங்கள் நடக்கும். ஆனா அவங்க நம்ம லகுவா கண்டு கொள்ள முடியாது. ஆனா சில ஆட்களும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அவங்க எல்லாம் பிரபலமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவனுடைய மகிமை கண்கள் திறக்கப்பட்டு தேவ தரிசனங்களை கண்டு என்ன செய்ய முடியும், ஜனங்களுக்குண்டானவைகளோ சபைக்குண்டானவைகளையோ வருகிற காலங்கள் திட்டங்களையோ அவர் வெளிப்படுத்தி அதை உரைக்க வைக்க முடியும். அதுக்கு உதாரணமாக பவுல் அப்போஸ்தலர், பேதுரு, யோவான், 12 சீஷர்களும் அப்படிதான். கர்த்தருக்கு பின் பணி செய்தவங்களும் அப்படிதான் சபைகளை உருவாக்கி அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை தான் அவங்க உருவாக்குனார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, போதகர்களை உருவாக்குகிறோம், சுவிசேஷர்களை உருவாக்குகிறோம். 5 விதமான ஊழியத்துல இந்த 2 விதமான ஊழியம் மட்டும்தான் பெரிய லெவல்ல தெரியப்படுது. ஏன்னா அந்த போதனை ஊழியத்திற்கும் சுவிசேஷ ஊழியத்திற்கும் ஒரு பைபிள் ஸ்டடி இருந்தா போதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. பைபிள் ஸ்டடி போறது தவறு அப்படின்னு நான் சொல்றேன்னா, போயிட்டு வந்துட்டாலே அவங்க சபை ஆரம்பிச்சுறாங்க. போயிட்டு வந்து அமைதியா வீட்டுல இருக்கிறாங்களா, நான் பயிற்சி பெற்றேன், கற்றுக்கொண்டேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக யாரும் சொல்றாங்களா? அங்க போனாலே அடுத்தது சபை பிளான், அப்படி இல்லைன்னா சுவிசேஷம் பிளான். அப்ப இதுல தேவன் அந்த பாத்திரங்களை அழைக்கலனா, உதாரணத்துக்கு இந்த வேதத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, யாரு பயிற்சி கொடுத்தா ஊழியர்களுக்கு, யாருக்கு பயிற்சி கொடுத்தா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பயிற்சி கொடுத்தது பைபிளின் பிரகாரமாக கண் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள். நல்லா கவனிக்கணும். சுருக்கமா சொல்லட்டுமா? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு பேசுகிற சஞ்சரிக்கிற மனுஷன். அந்த சந்ததிக்காக அவர் எழுப்பினார். அந்த சந்ததி அப்படியே வளர்ந்து வர்ற காலத்துல அதே சந்ததி பாருங்க, மோசையின் காலத்துல மோசே கண் திறக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. மோசைக்கு கீழே தான் ஆண்டவர் ஆட்களை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆரோன் ஒப்பு கொடுக்கிறாரு, மீரியாம் ஒப்பு கொடுக்கிறாரு. அவங்களும் தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனா விசேஷமா பயிற்சிவிக்க
கர்த்தரால ஒப்பு கொடுக்க யாருக்கு கீழே ஒப்பு கொடுத்தாருன்னா தீர்க்கதரிசி கையில ஒப்பு கொடுத்தார். அதே போல அப்படியே நீங்க வந்தீங்கன்னா யோசுவா தேவ தீர்க்கதரிசி, தேசத்தை ஆண்டு ஒப்பு கொடுத்தாரு. அப்படியே நீங்க படிப்படியா வந்தீங்கன்னு சொன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் கையில தான் ஏலி ஒரு தீர்க்கதரிசி, ஏலி கையில சாமுவேல் ஒப்பு கூட ட்ரைனிங்க்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேலுடைய கையில பாருங்க ராஜாக்கள் ஒப்பு கொடுக்கிறார். யார? சவுல ஒப்பு கொடுக்கிறாரு, தாவீத ஒப்பு கொடுக்கிறாரு. அதே போல நீங்க பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி, அவர்தான் அங்கங்க 50 பேரை வைத்து, எலியா ஒரு தீர்க்கதரிசி 50 பேரை அவர் வைத்து தீர்க்க தரிசன பயிற்சி முகாம். அந்த காலத்திலேயே எலிசாவை ஒப்பு கொடுத்தது, ஆண்டவர் எலியா கிட்ட எலிசாவை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தீர்க்கதரிசி இவன் ஊழியக்காரன் என்பதை அறிந்திருக்கிறான். வெளிப்பாடு கிடைக்குது எலிசாவை குறிச்சு. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏன் உருவாக்கி ஊழியர்களை உருவாக்க வச்சார்னா, அந்த கண்கள் திறக்கப்பட்ட அல்லது செவிகள் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும் தேவனால் இந்த மனிதன் அழைக்கப்பட்டவன், இவன் அழைக்கப்படாதவன் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அது தெரியும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்வான்னா, தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி எலியா போய் எலிசா மேல சால்வையை போடுவார். அதே போல பாருங்க எரேமியா, எசேக்கியேல், இவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள். அப்ப பைபிள் காலேஜ் யாரு நடத்தணும் அப்படின்னு பார்த்தா தீர்க்கதரிசிகள் தான் நடத்தணும். புரிஞ்சுக்கங்க. நான் போன வார செய்தியில சொன்னேன், தீர்க்கதரிசிகள் அவங்க தான் ரொம்ப ஊழியத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பைபிள் காலேஜ் இன்றைக்கு நடத்துறவங்க எல்லாம் நான் கேள்வி கேட்கிறேன், அவங்க தீர்க்கதரிசிகளா? ஒரு 100 ஸ்டூடெண்ட் வர்றாங்க, ஒரு 500 பேரை படிக்க வைக்கிறாங்க. அதுல யாருக்கெல்லாம் அழைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு அழைக்காம வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளிநாட்டு படம் வர்றதை வச்சு பைபிள் காலேஜ் நடத்ததான் நிறைய பேர் முன் வர்றாங்க. இங்க பைபிள் காலேஜை துவங்கி சர்டிபிகேட்லாம் வாங்கி அதுக்குண்டான பெர்மிஷன்லாம் வாங்கி இங்க நம்ம ஓபன் பண்ணிட்டா வெளிநாட்டில இருந்து மெஜாரிட்டி நடக்கிறத சொல்றேன், அப்புறம் காசு குவியும். உண்மை அதுதான். அப்ப தீர்க்கதரிசி பைபிள் காலேஜ் நடத்துறவங்க தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஆனா வேதத்தின்படி பார்த்தா தீர்க்கதரிசிகள். இன்னொரு புறம் எடுத்துக்குவோம். இயேசு புதிய ஏற்பாடுல புதிய திட்டத்தோடு செயல்படுறாரு. இயேசு தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை உரைத்திருக்கிறாரு. அவர் கண்கள் திறக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய குமாரன்றது இந்த பக்கம் வச்சுட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசியாவே இப்ப நம்ம பார்ப்போம். அவர் பிடிச்ச 12 பேரையும் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு ஆண்டவர்? இல்ல. சரியா பேதுருவிடத்துல பேதுரு அழைச்சாரு. லூக்கா, மார்க்கு, அவர் கூட இருந்த 12 பேரையும் அவர் தான் அழைச்சார். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு ஊழியத்தை சபைய தருகிற கர்த்தர் தேவ பிள்ளைகள் பணி செய்வதற்கு அவர் அழைப்பு கொடுப்பார். அப்ப இந்த 12 பேரும் பாருங்க ஊழிய பாதையில அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் அவங்க உருவாக்குனாங்க. அப்போஸ்தலர்களை உருவாக்குனாங்க, சபையில தீர்க்கதரிசிகளை உருவாக்குனாங்க, சுவிசேஷங்களை உருவாக்குனாங்க, மிஷனரிகளை உருவாக்குனாங்க. அப்போ ஒரு பெரிய தலைமைத்துவத்தில் இருந்து பலருக்கு பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு இருந்தா அவர்கள் 100% கண்கள் திறக்கப்பட்டவர்களா தான் இருக்கணும். அப்பதான் தேவ திட்டம் அறிந்து இதுல யார் அழைக்கப்பட்டவர்கள், யாருக்கு நான் என்ன வித பயிற்சி கொடுக்கணும், இவனுடைய அழைப்பு என்ன, இவனுடைய ஊழியம் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு பெற்று ஒரு பைபிள் காலேஜ் நடத்தினா தப்பு கிடையாது. வருமானம் இல்ல, வியாபாரம் தோல்வி, அம்மா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு போயிட்டு பாஸ்டருடைய பிரஷர் தாங்க முடியாம பைபிள் காலேஜ் போறது, இதெல்லாம் செல்லுபடியாகாது. கடைசி காலத்துல அதெல்லாம் செல்லுபடியாக கர்த்தர் ஜனங்களை நீ ஒப்பு கொடுக்க மாட்டார், உங்க கைகள் ஒப்பு கொடுக்க மாட்டார். தானாக ஊழியத்தை எடுத்துக் கொள்ளுகிறவனுடைய கைகள்ல கர்த்தர் சபை மக்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்ப இதெல்லாம் ஒரு டீச்சிங்ல இருக்குது, பழைய ஏற்பாட்டில இருந்து இருக்குது. நம்ம தெரிந்து கொள்ளதான் இவைகளை நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். அப்ப இதுல சாமுவேல் கர்த்தர் சாமுவேல் பேசினதை ஏலி கிட்ட சொன்னது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கு பிறகு
இவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏலியுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், சாகடிப்பேன் சொன்னாரா இல்லையா? அவங்களுக்கு ஒரே நாள்ல என்ன செய்யும், மரணம் வரும். இனி விட்டதுல இருந்து 1 சாமுவேல் 3:18 21 வரைக்கும் நம்ம இன்னைக்கு விட்ட வசனத்துல இருந்து பார்க்க போகிறோம். கடைசியா மறுபடியும் வாசித்த வசனத்தையே நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். ஆண்டவர் பேசின எல்லா காரியங்களையும் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், நல்ல கவனிக்கணும், ஏலி பக்தி உள்ள மனிதன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். ஏன் முன்னாடியே அறிமுகப்படுத்தினேன்னு சொன்னா பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் செய்த தவறான நடவடிக்கைகளுக்கு உண்டான ஒரு தண்டனை தீர்ப்பை கொண்டு வருகிறாரு அப்படின்னதுமே கர்த்தரிடத்துல போய் அழுது புலம்பி இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். அதான் தேவ மனிதன். தேவ மனிதனுக்கு ஏற்கனவே அவரோடு பேசுற அனுபவங்கள்லாம் இருந்ததுனாலதான் அவர் ரொம்ப அழகா சொல்றார், அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தப்பு பண்ணின ஏலியுடைய பிள்ளைகளை தண்டிப்பது கர்த்தருடைய பார்வைக்கு நலம்னு சொல்லி இந்த மனிதன் அறிந்து ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நமக்கு யோசிச்சு பாருங்க, சபைக்குள்ள சில நேரம் சில போராட்டங்களுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்க மனநிலை எப்படி இருக்கு? நீங்க எந்த மனநிலையில இருந்து நீங்க அதை கடந்து வர்றீங்க யோசித்து பார்க்கணும். கர்த்தர் எல்லாருமே, ஏலிய மாத்திரம் அல்ல, இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில சில கட்டங்களை அனுமதிச்சு வச்சிருக்கிறார். அந்த கட்டங்கள் வழியாக நம்ம கடக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக செய்ய வந்துட்டார்னா நான் சொல்றேனே, என்ன ஜெபம் பண்ணாலும் எடுப்படாது. சில போராட்டம் நம்மளை மீறி போகுதுன்னு சொன்னா அது அவர் அனுமதிச்சுட்டார்னு அர்த்தம். அனுமதித்தது கடந்து போகிற வரைக்கும் நம்ம அமைதியா இருப்பது நல்லது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வேணா ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஆண்டவர் அவ்வளோ கொடுமைக்காரரா அப்படின்னா, சில நேர சத்துருக்கள் சாத்தானுடைய கூட்டம் நம்ம குடும்பங்களுக்கு விரோதமா எதையாவது செய்ய தேவனிடத்தில் அனுமதி கேட்கும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பதற்காகவும் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அளவிட்டு பார்ப்பதற்காக சில நேரம் ஒப்பு கொடுத்துருவார். சரி, கடந்து போகட்டும். கடந்து போகும்போது என்னைக்குமே தேவ சமூகத்தில் நீங்க சொல்லி பழகணும், நீர் கர்த்தர், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏலியுடைய மகன்மார்களை கர்த்தர் ஊழியத்தை விட்டு விலக்குவேன்னு சொல்லல, அவங்களை தரித்திரராய் மாற்றுவேன்னு சொல்லல. ஏலியுடைய மகன்மார்களை அவர் சொன்னாரு, அவர்கள் சாவார்கள். இதே அனுபவம் ஆரோனுடைய வாழ்க்கையில் இருக்குது. பலிபீடத்தில் தவறான ஆராதனை செய்ய வந்த ஆரோனுடைய மகன்களை என்ன செய்தது? தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்னி பட்சித்து போட்டது. அதெல்லாம் முன்மாதிரியா நடந்ததெல்லாம் இவங்களுக்கு திருஷ்டாங்கமா இருக்கும் போதே பாவம். அப்ப ஏலி தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், ஆமென் சொல்லுவோமே. ஆனா ஏலியுடைய பிள்ளைகளோ தேவனுக்கு தூரமானவர்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நல்ல கவனிக்கணும். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், நல்ல கவனிக்கணும் இந்த விஷயத்தெல்லாம். அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய கர்த்தர் இருப்பார். அழைக்கப்பட்ட தேவ மனிதர்களோடு மனுஷியோடு கர்த்தர் இருப்பார். ஒரு வேலையை கொடுத்துட்டார் செய்ய சொல்லி, அந்த வேலையை செய்வதற்கு பெலன், துணை எல்லாமே அவர்தான். அப்ப அழைக்கப்பட்ட அந்த மனிதனோடு தேவன் நடக்கலன்னு சொன்னா அந்த மனிதனால ஜனங்களை நடத்த முடியாது. அதானே கரெக்டான காரியம். இதை செய், இதை சொல்லி, இதை அறிவின்னு சொல்லி இவர் சொல்லலன்னா இந்த மனுஷனா ஒன்னு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்க முடியாது.
ஆண்டவர் அதுக்கு ஜனங்களை சாமுவேல் கையில ஒப்பு கொடுக்கல. ஏலிக்கு பிறகு ஏலியுடைய குடும்பத்துல எல்லாத்தையும் விலக்கிட்டு சாமுவேலை தெரிந்து கொண்டது காரணம், சாமுவேலோடு தான் நடக்க விரும்பினார். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று பாருங்க, தீர்க்க தரிசனத்தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை நடத்துவதற்கு தீர்க்கதரிசிகளை எழுப்புவது உண்மை. சபைகளை நடத்துவதற்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் தலைவர்களை நிரப்புவது அதிக உண்மை. இன்னைக்கு சபைகள்ல உள்ள சிலரே, சில தலைவர்களே தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு தீர்க்க தரிசனம் அழிஞ்சு போய் சாத்தான் சில ஆளுங்களை அனுப்பி குளறுபடி பண்ணி தீர்க்க தரிசனத்தின் மேல இருக்க நம்பிக்கையை ஊழியக்காரனுடைய இருதயத்திலே எடுத்து போடுற அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலுடைய பெயர் பிரபலமாய் விளங்கினதற்கு காரணம், கர்த்தர் யாரோடு இருந்தாரு? சாமுவேலோடு கூட இருந்தார். அப்ப நம்ம இருக்கிற சபையில நம்ம சபை தலைவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். தேவ ஆவில அந்த தேவ மனிதன் நடத்தப்படணும். தேவனுடைய திட்டங்களை அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்தணும். உங்களுக்காக திறப்புல நிற்கிற அனுபவத்தோடு ஜெபிக்கணும். ஜெப ஊழியம், ஜெப சிந்தை, ஜெபத்துல நிக்காத ஊழியக்காரன் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தயவு செய்து புறப்பட்டு அங்கிருந்து போயிருங்க. அந்த ஊழியக்காரன் உங்களை பரலோகத்துக்கு நேரம் நடத்தவே மாட்டான். எழுதி வச்சுக்க. பரலோகத்துக்கு நேரம் அவர்கள் பரலோக தரிசனம் பெற்று, பரலோக திட்டம் பெற்று, பரலோக காரியங்களை கொண்டு உங்களை நடத்தவே முடியாது அவங்களால. சாமுவேலோடு கர்த்தர் பேசுவார், சாமுவேல் ஜனங்களோடு பேசுவார். இன்றைக்கு இந்த திருச்சபையிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஊழியக்காரனாகி நான் ஜனங்களோடு பேசுகிறேன். வெளிப்பாடு நேரத்தில் வெளிப்பாடு கொடுப்பார். தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு திட்டம் வச்சா வெளிப்படுத்தி பேசிடுவார். யாருக்காவது ஸ்பெஷலா ஒரு திட்டம் சொல்லணும்னு சொன்னா ஆவில வெளிப்பாடு பெற்று அவங்கள கூப்பிட்டு நான் ஆலோசனையா சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதுதான் சபை. தேவ சித்தம் இல்லாம, தேவனுடைய திட்டம் புரிந்து கொள்ளாம, குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களை போல, நான் சொல்றேன், மெஜாரிட்டி இப்படிப்பட்டவங்க படிச்சுட்டு வந்ததுனால அவங்க பேசுகிறதா பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. அது உண்மை இல்ல. வேதத்தின்படி நுணுக்கமா ஜனங்களை நடத்துகிறவர்களை பார்க்கும்போது அது அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், பழைய ஏற்பாடு கால பரிசுத்தவான்களா இருக்கட்டும், தேவனோடு உறவாடுகிறவர்களாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா தான் அவங்க இருந்தாங்க. அதனாலதான் சபைகள்ல ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தையும் அதன் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பார்வையில சாமுவேல் என்ன செய்யறாரு? கிருபை பெற்றவனாக வலம் வருகிறார். 21 வரைக்கும் வாசிச்சாச்சா? வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சொல்லுங்க. அது வரைக்கும் அபூர்வமா இருந்துச்சு. நம்ம படிச்சோம் போன வாரத்துல. அநேக காலம் ஆண்டவர் பேசவே இல்லை, ஏலி கூடயும் பேசல. அப்ப கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை ஏன் வெளிப்படுத்தணும்? தன்னுடைய ஜனங்களை இவன் வழி நடத்தணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இதுல நம்ம இன்னைக்கு தொடர்ச்சி சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போ 4ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம வாசிக்கலாம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆபேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. யார் யாருக்கு முன்பதாக முறியடிக்கப்பட்டாங்க? பெலிஸ்தியர் எதிரி நாடு. இப்ப முறிந்து ஓடுறது யாரு? இஸ்ரவேல். கவனிக்கணும், இஸ்ரவேலர்கள் முறிந்து ஓடுறாங்க. சரி, வாசிங்க. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு
போனார்கள். 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். இது ஒரு தண்டனையின் காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு காரணம். என்ன தெரியுமா? இதை நுணுக்கமா கவனிச்சாதான் இதோட சப்ஜெக்ட் புரியும். நீங்க பொறுமை எல்லாத்தையும் வாசிங்க. தேவன் ஏலியோடு பேசுவதை எப்ப நிறுத்தினாரோ, தேவ ரகசியங்களும் தேவ திட்டங்களும் இந்த யுத்தம் வருகிற காலம் வரைக்கும் என்ன செய்யல, ஆண்டவர் விட்டு வச்சிட்டாரு. இவர்கள் 2 குமாரர்கள் தேவனுடைய ஆலயத்திலே தவறு செய்தது நிமித்தமாக இந்த தீர்ப்பு ஜனங்களுக்கு வைக்கப்பட்டது. அப்ப ஜனங்களுக்குள்ள என்ன செய்தாங்கன்னா, இவன் ஆசாரியன், இதெல்லாம் இருக்குது, இவன் ஆசாரியன், இவங்க ஆலயத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள பாகால்களையும் அஸ்தரோக்குகளையும் உள்ள கொண்டாந்து வச்சிருவாங்க. ஆராதனை நடக்கும். இப்ப சைட் பை சைடா ஆலயத்தில் தப்பு நடந்ததுமே ஜனங்களுக்குள்ள ஆராதனை, வேற விதமான ஆராதனை, அஸ்தரோக்களையும் பாகால்களையும் பெலிஸ்தியருடைய ஆவிகளை எல்லாம் கொண்டாந்து இவன் என்ன செய்தோம், ஒரு பக்கம் ஜனங்க அங்கிட்டு சாஞ்சிருவாங்க. இந்த யுத்தத்தை ஆண்டவர் அனுமதிச்சு அதுல எவ்வளவு பேர் மாண்டு போனாங்க? 4000 பேர் மாண்டு போனாங்க. பாருங்க, ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்த போது இஸ்ரவேலில் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஏலி ஆலயத்தில் இருக்கிறார் பாருங்க, இப்ப சாமுவேல் இருக்கிறார் பாருங்க, அந்த ஆலயத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த நாட்கள் நான் அதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். மோசே சீனாய் மலையிலே தேவனுடைய கற்பனைகளை பெற்ற போது கர்த்தர் தான் சொல்லுவாரு, எனக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை நீ செய்து இவைகளெல்லாம் நீ உள்ள வை அப்படிம்பார். என் உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பதாக போகணும் பார். இவங்க இஸ்ரவேல் கானான், எங்க கானான் தேசம் வந்து சேருகிற வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற லேவியர்களும் ஆசாரியர்களும் அதை சுமந்து யோர்தானை கடக்கும் போது, எரிகோவை கடக்கும் போது, அங்க இருக்கிற கிட்டத்தட்ட 34 தேசங்களை அவங்க ஜெயம் கொண்ட போதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி முன்பதாக போச்சு. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி தேவ ஆலயத்தில் இருக்குது. இவங்க எங்க போயிட்டாங்க? பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போயிட்டாங்க. இது என்னத்துக்கு அடையாளம்ன்றதை நான் சொல்லிடுறேன். இவர்கள் ஆசாரியர்கள் தப்பிதம் செய்ய ஏலி வயதானவரா போக இது ஒரு 40-50 வருஷ காலம் ரன்னிங் ஆயிட்டு இருக்கும் போது இடையில சாத்தா என்ன பட்டா, விதைய போட்டு மரமா முளைச்சிட்டான். எதிரி நாட்டில் இருக்கிற ஆவிகளை வணங்குகிற அந்த ஜனங்கள் வணங்குகிற ஆவிகளையே இஸ்ரவேலர்களை வணங்க வச்சதுமே இதெல்லாம் வெளியே தெரியல, மறைமுகமா நடக்குது. இவங்க யுத்தத்துக்கு தேவனுடைய உடன்படிக்கை ஒண்ணு பெட்டியை மறந்துட்டு போவாங்க, 2வது தேவனிடத்துல விசாரிக்காம போவாங்க, 3வது இவங்க யுத்தத்துல போய் யுத்தம் பண்ணதுமே என்ன வந்துரும்? தோல்வி வந்துடும். அப்ப எல்லாவற்றிலும் நம்ம தெரிந்து கொள்ளணும், தோல்வி ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும்? இந்த வேதத்தை விட்டு வழிவிலகும் போது தோல்வி வரும். எப்பொழுது கிறிஸ்தவ குடும்பங்கள் சில சஞ்சலங்களுக்குள்ள போகும், இந்த தோல்வி வரும்போது சஞ்சலங்களுக்குள்ள போகும். நம்ம சபையிலே நிறைய பேரை நான் கண்டித்து சில விஷயங்களை சொன்னதுனால சபையை விட்டு போயிருக்கிறாங்க. சினிமா பாடல்கள் கேட்காதீங்க, சினிமா பாடலுக்கு நடனம் ஆடாதீங்க. தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன், சினிமாவை நேசிக்காதீங்க. அவங்களால இருக்க முடியல. நான் தடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் தடுக்க மாட்டேன். ஏன்? உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையோடு நடக்கிறவர்களுக்கு பரிசுத்தமா நடக்க வேண்டிய பயணிக்க வேண்டிய ஒரு பாதை இருக்குது. அதுல நம்ம பயணிப்பதற்கு என்ன செய்யணும்? நம்மள அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சினிமா நிகழ்ச்சிகளை பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, வீணா நிறைய நேரம் போன்ல பேசாதீங்க. சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலர் இருந்தாங்க போன் ராணி, அவங்களாம் நான் வச்ச பேரு. எப்ப பாரு போன், எப்ப அடிச்சாலும் என்கேஜா இருக்கும். கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், வேணாம், அது ஒரு சாத்தான், யாரையோடய அது பேசிக்கிட்டே இருக்கும், தோன்றிக் கொண்டே இருக்கும். தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் அவங்களால ஜெபிக்க முடியாது. ஆனா ஆலயத்துக்கு வந்தா ரொம்ப மனவாட்டி சபை பரிசுத்தவான் போல அப்படியே பலன்னு காமிச்சுக்குவாங்க. ஒண்ணு வேலைக்காகாது. அது இந்த ஊழியக்காரங்கிட்ட ஒண்ணு வேலைக்காகாது. அல்லேலூயா சொல்லுங்க. கூப்பிட்டு முகத்துக்கு முகமா சொல்லியிருக்கிறேன். உலகத்தோடு கலந்திருக்கும் போது நம்ம சபையில உள்ளவங்களுக்கு சிலருக்கு அந்தகாரம் பிடிச்சிருந்துச்சு, அசுத்தாவி.
கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், ஒரு சர்ப்பத்தின் வல்லமை உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ள இந்நாளையும் பிடிச்சிருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியல. இதை சொல்லதான் நான் இங்க இருக்கிறேன். இதை சொல்லி சரிவர உங்களை நடத்ததான் நான் இங்க இருக்கிறேன். இதை சொல்லி அவங்க விலகி போனதுனால எனக்கு ஒண்ணும் இல்லை. யாருக்கு நஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க? கேளாமல் போனவர்களுக்கு தான் நஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப நான் பரிசுத்தம் நினைச்சிடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் படிப்படியா வளருகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நான் அடியெடுத்து வைக்கிறேன். விட முடியாத சில காரியங்கள் இருக்கும். அதை நான் குற்றப்படுத்தி சொல்றதுக்காக சொல்லல. அதை விட்டுட்டு கிறிஸ்துவோடு நடக்க பழகணும். அதை வலியுறுத்தி சொல்ற என் வேலை, என்னுடைய கடமை. அது நம்ம அறியாம செய்கிற தவறுகள் வேற, அறிந்து செய்கிற தவறுகள் இருக்குல்ல. அப்ப அறிந்து செய்கிற தவறுகளை நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல தூரப்படுத்தலாம். அப்புறம் அறியாம செய்கிற தவறுகளை சரிப்படுத்திக்கலாம். இதுதான் நம்ம ஆலயத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை விட்டு இவர்கள் யுத்தத்துக்கு போய் தோல்வி வந்தது. 4000 பேர் மாண்டு போனாங்க. வந்தவன் சொல்றான், நம்மை முறியடித்தார்கள், சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். இப்ப முதல்ல யுத்தத்துக்கு போயிட்டு அடிப்பட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இப்ப உடன்படிக்கை பெட்டி அங்க வந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பிரச்சனைக்குள்ள போகிற வரைக்கும் அறியாமை, பாடுகள் புரட்டுகிற அளவிற்கு அறியாமை. அதுக்கு பிறகு இல்ல தேவ ஆலயத்துல நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரு. இங்க அது நடக்கல. இந்த இடத்துல இவங்க செய்த இந்த வேலை பாருங்க. அப்புறம் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போவாங்க. வாசிங்க 4. அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். யார் இருந்தாங்க? ஓப்னியும் பினேகாசும் நல்லவங்க. யார் இருந்தாங்க? தங்கமானவங்க. எங்க நிக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்கிறவர்களாக, ஏதோ தேவனால் விரும்புகிற ஊழியர்களை போல அங்க தோற்றமளிக்கிறார்கள். இப்ப உடன்படிக்கை பெட்டி யுத்த காலத்துக்கு போகணுங்க ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஆசாரியர்களும் யுத்த காலத்துக்கு போயே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை போக விட்டு ஆசாரியன் ஆலயத்தில் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. விசுவாசிக்கு ஒரு போராட்டம்னா களத்துல குதிச்சு ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆவிகளை உபவாசம் பண்ணி துரத்துனா உபவாசத்துக்கு ஊழியக்கார ஆயத்தமா இருக்கணும். சாதாரண ஜபத்துல அதுக்கும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததி தான் ஆசாரிய குடும்பம். 4000 பேர் விழுந்துட்டான். இப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு ஆண்டவர் நைசா கொக்கிய போடுறாரு. அவங்க 2 பேத்தையும் அழக தூக்கிட்டு எங்க ஒளிஞ்சு ஆலயத்துக்குள்ள பதுங்கி கிடக்குறாங்க, தூக்கு அவனை அப்படின்னு சொல்லிதான் இங்க ஆள் அனுப்புறாரு. எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? நம்ம வரிசையா தானே படிச்சுட்டு வர்றோம். புரியுற விஷயம் புரியுற மாதிரி தான் நான் எடுத்து சொல்லிட்டே வர்றேன் உங்களுக்கு. நானு ஆண்டவர் சொல்லிட்ட சாமுவேலை கொண்டும் ஒரு இன்னொரு தீர்க்கதரிசியை கொண்டு ஏலிகிட்ட சொல்லிட்டாரு, ஓ பசங்கள காலி, அவங்கள நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் பாருங்க. ஏன்? அவங்க செய்த வேலை அப்படி, அவர்கள் செய்த தப்பிதங்கள் அப்படி. கர்த்தரை கோபம் மூட்டிட்டா முடிஞ்சு. அவரை மட்டும் டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது. என்னைக்குமே தேவ பிள்ளைகளாகிய நாம், ஊழியர்களாகிய நாம், அவரை டிஸ்டர்ப் பண்ற வேலையே நம்ம வச்சுக்கவே கூடாது. இவங்க 2 பேரும் அந்த வேலையை பண்ணினது மாத்திரம் அல்லாம ஏலி கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லும் போது அதை கேளாமல் போனார்கள் என்று வசனம் வாசித்தோம். இப்ப உடன்படிக்கை பெட்டி யுத்த காலத்துக்கு வரணும்னா ஆசாரியர்களும் யுத்த காலத்துக்கு போகணும். இப்ப ஆசாரியர்கள் யுத்த காலத்துக்கு போனா ஆசாரியர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தாங்கன்னா அங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து கொண்டு போற சூழ்நிலை வருது. இப்ப
அதிலே 10ஆம் வசனம் 18 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். வேகமா வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். மறுபடியும் போய் யுத்த களத்துல நின்னு யுத்தம் பண்ணும்போது பெலிஸ்தர் யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். எத்தனை பேர் விழுந்தாங்க இங்க? 30,000. முதல்ல எத்தனை பேர் விழுந்தாங்க? 4,000 பேர். இப்ப எத்தனை பேர் விழுகிறாங்க? 30,000 பேர். 34,000 பேர் மொத்தத்தில் அவுட்டு. அப்பொழுது பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டி நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுற அளவுக்கு இவங்களுடைய கவன குறைவாங்க இருந்துச்சு. அத ஆண்டவர் தொட விட மாட்டாரு. ஆனா அன்னைக்கு அனுமதி கொடுத்துருவார். இவங்க ஆலயத்தில் இருக்கிறத காட்டிலும் அந்நிய தேசத்திலேயாவது இருக்கட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருவார் பெட்டிய, உடன்படிக்கை பெட்டிய. அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் என்னாச்சுங்க? ப்ரீ பிளான். என்னாச்சுங்க? மாண்டார்கள். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? கர்த்தர் சொல்லியும். ஊழியத்திலிருந்து அட்டூழியம் பண்ணும்போது தெரியாது, ஆண்டவர் விரட்டி பிடிக்கும் போதுதான் தெரியும். அதுக்குதான் கை சுத்தமா இருக்கணும். எப்பயுமே கை சுத்தமா இருக்கணும். பண விஷயத்துல மற்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் அந்த ஊழியக்காரன் கையை நீட்டி ஒரு விசுவாசி மேலேயோ சபைக்கு வருங்கிற மேல கை நீட்டி ஜெபிச்சா சுகம் உண்டாகும், விடுதலை வரும். அந்த வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். தேவனுடைய ஆலயத்துல தகாத காரியங்களை செய்த 2 பேரு 34,000 பேர்ல இவங்க 2 பேர். மாண்டு போன காலாட்கள் என்று யுத்த சந்ததியை குறித்து சொல்லப்படுது. காலாட்கள் மாண்டு போன காலாட்கள்ல 34,000 பேர்ல இவங்களும் 2 பேர். கவனிக்கணும். ஆனா இதே ஆசாரியர்கள் புறப்பட்டு போய் எரிகோவுக்கு முன்பதாக, இதே ஆசாரியர்கள் யோர்தானுக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியோடு வந்தபோது வழி விலகியது, எரிகோ விழுந்தது. என்னென்னமோ செய்யணும். இந்த 34,000 பேரை இவங்க காக்க வேண்டிய 2 பேர் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் இவங்களும் சேர்ந்து போய் உடன்படிக்கை பெட்டியோட 4,000 பேர் சரி போச்சுப்பா. இந்த 30,000 பேரு போகாம இருக்கிறதுக்கு இவங்க போய் யுத்தத்துல அந்த அளவுக்கு பயபக்தியோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நின்றுதா பெலிஸ்தியர்களை ஆண்டவங்க கையில ஒப்பு கொடுத்து அவங்கள ஓட விட்டுருப்பார். இஸ்ரவேலர்கள கடைசியில கூடாரங்களுக்கு ஓடி ஒளிஞ்சாங்க. என்றைக்கு தேவனுக்கு விரும்பாத உள்ளுக்குள்ள பொல்லாத ஆராதனைகள்லாம் உருவாகுதோ அப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் முறிந்து விழும். அப்படிப்பட்ட உபதேசம் உள்ள ஆலயங்கள்லாம் முறிந்து விழும். ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க, கலைந்து போகும். முதல்ல பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் விளக்கு தண்டை எடுத்துட்டார்னா, அவருடைய ஆலயத்துல மகிமை எடுத்துட்டார்னா முடிஞ்சு போச்சு. வெறும் காத்தூதன பலூன் தான். என்னுடைய கண்களால் அப்படிப்பட்ட சில ஊழியங்களை பார்த்து கடந்து வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட 2 ஊழியங்களோடு நான் இருந்திருக்கிறேன். விழுந்து போன ஊழியங்களோடு 2 ஊழியங்களோடு நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவபூர்வமா சொல்றேன். கொடுத்தது கொஞ்சமோ அல்லது நிறையவோ தேவனுடைய பார்வையில உண்மையா இருந்து ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பணிவிடைக்காரனை போல ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வேகமா வாசிங்க. பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, அதுதான் தேவ மனிதன். ஆமென் சொல்லுங்க. இறந்து போன மகன்மார்களுக்கெல்லாம் அந்த அக்கறை கிடையாது. ஆனா ஏலி பெட்டி எடுக்கப்பட்டு போச்சு, யுத்தத்துக்கு போச்சு, யுத்தத்தில் என்ன நடந்துச்சு, பெட்டிக்கு என்னாச்சு, அந்த ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கும் போது அங்க வந்தவன் சொல்றான், ஊரில் செய்தியை
ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊர் எங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாய் இருந்தான். 98 வயதுள்ளவனாய் ஏலி இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது என்றான். ஆமென் சொல்லுங்க. இத கேட்டவுடன் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். ஏலியுடைய மகன்மாருடைய செய்திய ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கேட்ப. சொன்னாரா? சொல்லுவார். தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுவார். அதே செய்தி ஏலிக்கு 98 வயசுல அது காதுல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஏலியுடைய மரணம் வந்துச்சு. ஏலி பரிசுத்தவான், ஏலி பக்தி உள்ள மனிதன். அப்ப நல்லா கவனிக்கணும். எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடாரங்கள்ல தவறு நடக்குதோ சில நேரம் அங்க தோல்விகள் இருக்கும். சில நேரம் சாத்தா நம்மளை ஓவர் கம் பண்ணி போய்கிட்டே இருப்பான். மீண்டு வர முடியாத சிக்கலா இருக்கும். 4000 பேரு சரி, அடுத்தது ஒரு 30,000 பேரோட போய் ஜெயிச்சலான்னு பார்த்தா அங்கேயும் முறிவு. சில நேரம் சில தவறுகளை சரி செய்யாம நம்ம பரிகாரங்களை தேடியே போய்கிட்டு இருப்போம், ஊழியர்களை தேடியே போய்கிட்டு இருப்போம். நீங்க தேட வேண்டியது ஊழியர்கள் அல்ல. நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் விலகி ஓடின தப்பு என்ன, தப்பிதம் என்ன என்பதை கண்டு அறிந்து அதை சரி செய்வதுதான் நீங்க என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பதாக செய்யணும். அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? மனம் இறங்குவார். இதுல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 7ல 10-17 வரைக்கும் வேகமா நம்ம வாசித்து நம்ம முடிவுக்கு வரப்போகிறோம். வாசிக்க கேட்கலாம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டாங்க? பட்டு விழுந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களோடு பெரிய போராட்டக்காரர்கள் வந்து ஜெயம் எடுக்கிறது போல வந்து பக்கத்துல வந்து என்ன செய்யறாங்க? பட்டு விழுந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சாமுவேல் சர்வாங்கன தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இப்ப ஆலயத்துல யாரு சர்வாங்கன தகன பலி செலுத்துகிறா? தேவனுடைய மனிதன் சாமுவேல். சாமுவேல் தேவனோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாமுவேல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க வர்றாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. ஆனா இங்க என்ன செய்யல? ஆண்டவர் விட்டு கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. சபை தலைவர்கள் அப்படிதான் இருக்கணும், ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்கணும். ஜனங்களுக்கு ஒண்ணுன்னா களத்துல நிக்கணும். உங்க ஜெபம் தடைகளை கொண்டு வரணும், சாத்தான முறியடிக்கணும். அந்தகாரத்தின் போராட்டங்களுக்காக ஒரு பரிசுத்தவான் ஏறெடுக்கிற ஜெபம் பரலோகத்தை எட்டும். ஆமென் சொல்லுங்க. வெள்ளம் போல திரண்டு வர்றா. ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்சுட்டான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த ஜெயம் நடக்குது. இப்பயும் மறுபடியும் ஜெயிச்சலான்னு வரும்போது அங்கு ஆராதனை, சர்வாங்கன தகன பலி. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், துதி எடுத்தா சாத்தா ஓடுவான். நல்லா தெரிந்திருக்கணும் நமக்கு. துதி எடுத்தா அவன் ஓடுவான். அவனுடைய மகிமையெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, வல்லமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தரை சார்ந்து வாழுகிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், எதிரிகள் ஏதோ ஒரு விதத்துல வருவது போல இருக்கும், ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இங்க வந்தாங்க,
எதிரிகள் வந்தாங்க. சில நேரம் நமக்கு அனுமதி கொடுப்பாரு. ஆனா நம்முடைய சர்வாங்கன துதி பலிகள், நம்முடைய உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகள் கர்த்தர் சமூகத்தை எட்டுனா எதிரிகள் வந்து பட்டு விழுந்து போவார்கள். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு வீட்டிலையும் இப்படிதான் இருக்கணும் ஜெப வாழ்க்கை. ஒவ்வொரு சபையிலும் இப்படிதான் பரிசுத்த அலங்காரம் காணப்படணும். அங்க ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவங்கள பாதுகாத்தார். ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று அதற்கு என்ன பேருங்க வைத்தாரு? எல்லாரும் சொல்லுங்க. சாமுவேல் இந்த ஸ்தலத்திலே தேவனுக்கு நடத்தி வந்த தேவனுக்கு, யுத்தத்தை நடத்தின தேவனுக்கு, ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு அழகான ஒரு பேரிடுகிறாரு, எபனேசர். ஆமீன் சொல்லுங்க. 2023 ஆண்டுல டிசம்பர் மாதம் வரைக்கும் எபனேசர் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பலியிடணும், துதி செலுத்தணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். 13 வாசிங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். ஏன்? சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஊழியக்காரன் தேவனால் நடத்தப்படும் போது, ஊழியக்காரன் மேல் தேவ சித்தம் இருக்கும் போது, அவன் மேல் அபிஷேகம் இருக்கும் போது, ஆண்டவர் கொடுத்து ஒப்பு கொடுத்திருக்கிற சபை மக்களுக்கு விரோதமாக ஒன்றும் வர அவர் என்ன செய்ய மாட்டாரு? அனுமதி தர மாட்டார். சாமுவேலுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டு இப்ப நீ நடத்துன்னு சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு முன்பதாக பெலிஸ்தர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அவன் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலும், எவ்வளவு சாப்பிட்டு வந்தாலும் இங்க ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஏன்னா இவர்களோடு இருப்பவர் பெரியவர். ஆமீன் சொல்லுங்க. 14 வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் அக்காலத்துலதான், யார் காலத்துல? சாமுவேலின் காலத்துலதான் இழந்தவைகளை திருப்பி கொண்டார்கள். ஆமீன் சொல்லுங்களே. நான் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், நல்ல அபிஷேகம் பெற்ற தேவ சமூகத்தில் முன்னிக்கிற, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற, திறப்புல நிற்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனோடு நீங்க பயணிக்கும் போது இழந்தவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படி தேவன் கிருபை பாராட்டுவார். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேலுக்கு மறுபடியும் ரட்சிப்பு வந்தது. அதுதான் ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினவங்களை ஒப்பு கொடுக்கிறார் சபைகளுக்கு. அந்த அபிஷேகப்படுத்தினவங்க கையில சபையை ஒப்பு கொடுத்து ஜனங்களை நடத்த சொல்றாரு. இதெல்லாம் இருக்கும் ஜனங்களுக்கு, ஆனா இதெல்லாம் நீ செய் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஊழியர்கள் மூலமாக ஜனங்களோடு இடைப்படுகிறார். அடுத்த வசனம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் நியாயம் விசாரித்தான். அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த. பாருங்க, ஒரு கற்பமடைக்கப்பட்ட மலடி என்கிற பெயரெடுத்த ஒரு பெண்ணுடைய கற்பத்தை ஒண்ணுமில்லாத இடத்துல பாருங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை ஆலயத்துல வைத்து வளர்த்தெடுத்து இப்ப சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக அந்த பாத்திரத்தை பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. தேவன் எல்லாருக்கிட்டையும் ஊழியக்காரனா உன் பிள்ளைய கொடுத்து கேட்க மாட்டாரு. ஆனா கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிடும். ஆமென். தேவன் விரும்பி ஒரு ஆத்துமாவை, ஒரு பிள்ளைய, ஒரு குழந்தைய முன்குறிச்சு அது பெற்றோருக்கு அறிவித்தா முறுமுறுக்காம புலம்பாம கர்த்தருக்குன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சாமுவேல் ஆசீர்வாதமா இருந்தது போல உங்க பிள்ளை, உங்க பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அது அநேக ஜாதிகளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா.
அவர் கேட்டு கொடுக்கணும், நீங்களா கொடுக்காதீங்க, அறியாம செய்யாதீங்க. அவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது, தேவன் அவங்களோட இடைப்பட முடியாது. அநேகர் எங்களுக்கு தெரிந்த பழைய காலத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் பொருத்தனை என்னன்னு தெரியாம பொருத்தனைன்னா தேவன் விரும்பி தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறத பொருத்தனையா செய்யுங்க. ஆமென். ஒரு வெள்ளியும் பொன்னையும் ஒரு காசையும் ஒரு பொருளையும் பொருத்தனை செய்து கொடுக்கிறது வேற, ஊழியத்திற்கு பிள்ளைகளை பொருத்தனை செய்து அனுப்புறது வேற. ஊழியக்காரன் அப்படின்னா கர்த்தர் 100% அவனோடு பேச விரும்புவார், அவன் மூலமா ஜனங்களை நடத்த விரும்புவார். நிறைய விஷயம் இருக்குது. விருப்பம் இல்லாத ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம் அது? அப்ப இதெல்லாம் பெற்றவங்க மனம் திரும்பணும், பெற்றவங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து மெல்ல மெல்ல வாசிங்க. 8ஆம் அதிகாரத்துல சாமுவேல் முதிர் வயதான போது குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். பாருங்க, ஏலி எப்படி ஆசாரிய கூடாரத்துல ஆசாரியர்களாக இவர்களை ஏற்படுத்தினாரோ அது போல இப்ப சாமுவேல் முதிர் வயதாகி தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறாரு. அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. நல்லா கவனிங்க, ஏலிக்கும் 2 ஆண் பிள்ளைங்க, சாமுவேலுக்கும் 2 ஆண் பிள்ளைங்க. இங்க என்ன நடந்தது வாசிக்கலாம். அவர்கள் பெயர்செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய 3ஆம் வசனத்தை கவனிங்க. ஆனாலும் யாருங்க? சாமுவேல் பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது ஆனாலும் அவர்கள் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், சாமுவேலுடைய வழிகளில் நடவாமல், பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தி தொடரும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவனுடைய ஆலயத்துல நானும் சில இடங்கள்ல கவனிச்சிருக்கிறேன். நல்ல ஊழியக்காரரா இருப்பார் அவர், இந்த தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்து. ஆனா பிள்ளைங்க அதுக்கு விரோதமா நிற்பாங்க, ஆப்போசிட்டா இருப்பாங்க. நான் கண்ணால பார்த்த ஊழிய ஸ்தலங்கள்ல சில ஊழியக்காருடைய மகன்மார்களை நான் பார்த்திருக்கிறேன், மகள்மார்களை பார்த்திருக்கிறேன். தேவனுக்கு பயந்து தகப்பன் ஊழியத்தை கட்டி எழுப்பியிருப்பார், தேவனோடு நடக்கிற அனுபவம் எல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இருக்காது. அப்படி பிள்ளைகளை நீங்க வளர்க்கல் ஆகாது என்று ஊழியர்களுக்கு நான் அன்போடு அறிவிக்கிறேன். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. சாமுவேல் நல்ல ஒரு நியாயாதிபதி. சாமுவேலை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வேற மாதிரி ஆண்டவர் நடத்த சித்தமா அழகா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே ஸ்தானத்துக்கு வந்த இவங்க 2 பேரும் பரிதானம் வாங்கினாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? லஞ்ச பணம். லஞ்ச பணம் ஏன் வாங்குவோம்? ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு ஆசை, எதையோ சரி செய்யணும், தீர்த்து கொள்ளணும், குறுக்கு வழியில பயணம். இன்னைக்கு ஏன் லஞ்சம் வாங்குறாங்க நம்ம நாட்டுல? போலீஸ் அதிகாரிகள், நியாயாதிபதிகள், யாரு, வக்கீலு, ஜட்ஜு, அரசியல்வாதிகளா, அவர்களுக்கு இச்சை இருக்குது. அந்த இச்சையை முறையான பாதையில போய் சம்பாதித்தா அது தீராது, அது அடைய முடியாது. அதுக்கு ஞானமா கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஆனா அதே ஆசைய இச்சைய குறுக்கு வழியில பூந்துட்டோம்னு சொன்னா சீக்கிரமா என்ன செய்திரும்? நிறைவேறிடும். அரசியலுக்கு வந்து ஓட்டு வாக்குகளை வாக்கு வங்கியில பெருகிருச்சுன்னா அவர் பெரிய ஆளு, அப்புறம் அவரை தேடி சூட்கேஸ்கள் வரலாம். கிறிஸ்தவர்களா இருந்தா கூட பணத்துக்கு மயங்கலாம். சபைகள்ல ஜாதி பார்த்து நியாயம் தீர்க்கிற ஆள்லாம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மற்ற ஜாதிக்காரன் அவனால, அந்த ஊழியக்காரனால, அவங்க ஊழியக்காரனுடைய பிள்ளைகளால் நேசிக்கவே முடியாது. நான் சில இடங்களை பார்த்துருக்கேன், குரூப்பா நிப்பாங்க, அந்த ஜாதி ஆள் மட்டும் தான் நிற்கும். குரூப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஜாதி ஆள், அந்த பசங்க தான் இருப்பாங்க. மற்ற சபையில் இருக்கிற மற்ற ஆளோட அவங்களால கலக்க முடியாது. பாவத்தின் கட்டு. அதே போல அவன் ஜாதியால் ஏதாவது செஞ்சுட்டா அதுதான் நியாயம்னு பேசுவாய். தப்பு தான் செஞ்சிருப்பான், தெரிந்தும் விட்டு கொடுக்க மாட்டான். உலகத்தானுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம்?
கர்த்தர் அருவருக்கிறார். ஏலியின் மகன்மார்களை மரணத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். எச்சரிக்கையா இருக்கணும். இந்த தவறு செய்தனாலதான், இந்த 2 பேர் இந்த தவறு செய்தனாலதான் தேவனுடைய சாமுவேலை கொண்டு ஏற்படுத்தின பெரிய திட்டமே தலைகீழ மாறும். அது குறித்து நம்ம அடுத்த வாரத்திலிருந்து பார்க்க போறோம். நல்ல ஒரு அழகான திட்டத்தோடு நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஜனங்கள் எல்லாம் சாமுவேலுக்கு விரோதமா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் ஜனங்க வாய் திறந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்து, மற்ற நாடுகளில் உள்ள ராஜாக்களை போல எங்களை சரிவர நடத்த ராஜாக்களை ஏற்படுத்துன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இன்னும் வேதம் ரொம்ப சூடு பிடிக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, அபிஷேகம் பெற்ற தேவ மனிதன் மூலமாக எதிரிகள் வீழ்த்தப்பட்டார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன்காரன் ஊடாக கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஜெபம், இந்த திருச்சபையின் ஊடாக, இந்த தேவ மனிதன் ஊடாக, கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீர் எங்களுக்கு வழிவகுத்து தாரும் என்று இன்றைக்கு நீங்க ஜெபிப்பீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலிருந்து சபை விசுவாசிகளுக்கு நன்மை பெருகும். ஆமென் சொல்லுங்க. இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறுபடியும் திரும்ப கட்டி எழுப்பினது போல சாமுவேல் காலத்தில் நடந்தது இந்த திருச்சபையிலும் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 நிமிஷம் நேரம் சபை மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக தேவரீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை கட்டவிழ்த்து ஆசீர்வதியும்னு வாய் திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. சாமுவேல் மேல் இருந்த அபிஷேகம் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறியது. சாமுவேல் மேலிருந்த வல்லமை பெலிஸ்தியனுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க. விடுதலையா இருக்கலாம், அது சுகமா இருக்கலாம், சில ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த சபையினூடாக, எங்களுக்கு நீர் கொடுத்த திருச்சபையினூடாக, தேவ மனிதனூடாக அதை பெறும்படி நீர் எனக்கு வழிவகுத்து தாரும். அந்த கிருபைகளை எனக்கு தாரும். கேளுங்க, கேளுங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை வரணும்னா நம்ம இயேசுடைய நாமத்தை கொண்டு விண்ணப்பிக்கணும். உங்களுக்கென்று வழிகாட்டிய வைத்திருக்கிற மனிதர்கள் ஊடாக பல நன்மைகள், பல திட்டங்கள் வைத்திருக்கிறார். பெறுவதற்கு உங்க மனசு பொருந்தணும், மனசு பொருந்தணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஜனங்களுக்கென்று என் மூலமாய் கர்த்தர் எதை வைத்திருக்கிறீரோ, நல்ல திட்டங்கள், நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் இப்போது கட்டவிழ்ப்பீராக. கர்த்தர் இப்பொழுது கட்டவிழ்ப்பீராக. என் தேவன் இப்பொழுது கட்டவிழ்ப்பீராக. ஓ பாலா ஷலாமதலிஹோ, ஓ பாதலா பாலா ஷலாகாதலியோ, ஓ பாதலா காலாபௌ ஷலாகாதரலோ, ஓ பாதலா ரலா பாதலிஹா பாலாகா பாலாபா லாபா, ஓ பாதரிபோலே மே காபாதரிபோ காபாலாபா, Ora la kabalabo, uraba kaliho dalibo, uriba kalabo, uraba baba. சபை தேவனிடத்திலே, சபையார் தேவனிடத்திலே விண்ணப்பத்தது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நீ இழந்தவைகளை இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்வாய். நீ இழந்தவைகளை இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்வாய்.
ஓபா ஷாலாபாதா லாபாதி ராகாபா லாபாதா லிஹோ மேகே லேபே காலாபா. சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் உனக்கு மறுபடியும் சொல்லுகிறார், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். உபா காபா திஹாத லிமோ காபா லாபா. உன் முறிவை நான் கட்டி உன்னை நான் ஆறுதல் படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இழந்தவைகளை காட்டிலும் 2 மடங்கு இரட்டத்தனையான பலன் உனக்கு சபையே உனக்கு உண்டாயிருக்கும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா.